Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம fast max trick பார்க்க போறோம். என்ன max trick அப்படி சொல்லும்போது we are going to multiply two digit numbers நாம multiply பண்ண போறோம் under 20 ஓட குறைவான 2 digit numbers நாம multiply பண்ண போறோம். எப்படி multiply பண்ண போறோம் அப்படினா faster than a calculator. ஒரு calculatorல வச்சு multiply பண்ண எவ்வளவு நேரம் ஆகுமோ அதை விட ரொம்ப குறைவான நேரத்துல நாம multiply பண்ண பார்க்க போறோம். சரிங்களா? அதனால நம்ம என்ன சொல்றோம், இதனா fast max trick அப்படி சொல்ல போறோம். எப்படி multiply பண்றா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு 2 digit number இருக்கு. என்ன 2 digit நம்பர்னா இப்போ என்கிட்ட வந்து 13 அப்படி ஒரு 2 digit number இருக்கு. சோ என்கிட்ட 13 இருக்கு. அத நான் என்ன பண்ண போறேன் அப்படினா 12 அப்படி ஒரு 2 digit number கூட நான் multiply பண்ண போறேன். பாருங்க 13 இருக்கு. என்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு 13 இருக்கு. அடுத்து என்கிட்ட என்ன இருக்கு 12 இருக்கு. 13 ஒரு 2 digit number, 20 ஓட குறைவான 2 digit number. அதே மாதிரி 12 கூட வந்து 20 ஓட குறைவான ஒரு 2 digit number. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நான் குயிக்கா எழுதுறேன் பாருங்க. உங்களை விட ஃபாஸ்டா நான் குயிக்கா எழுதுற ஆன்சர் 156. இதுதான் ஆன்சர். அப்ப 13யும் 12யும் மல்டிப்ளை பண்ணா 156. அப்ப நான் எவ்வளவு ஃபாஸ்டா எழுதுறேன், எப்படி எழுதுறேன் எப்படின்னா there is a trick. இங்க பாருங்க அந்த ட்ரிக் என்னது அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பர் 13 ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் 10 விட எவ்வளவு அதிகமா இருக்கு, ஒரு 3 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. ஆக்சுவலி 13 இருக்கு. சோ we can say 10 plus 3 அப்படி சொல்லலாம். சோ ஒரு 3 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால 3 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு, என்கிட்ட அடுத்த நம்பர் 12 இருக்கு. 12 வந்து 10 ஓட எத்தனை யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, 2 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு இல்லீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 2 னு சொல்லலாம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் வந்து 13. அந்த 13ல எத்தனை யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, 13ல வந்து 3 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால அந்த 3 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்த நம்பர் பேர் என்னது 12. இப்போ 12 பாருங்க, இந்த 12ல எத்தனை யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, 2 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்றேன், அதனால 2 னு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க 3 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, இங்க 2 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, நமக்கு ஆன்சர் 5 னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 5 கூட நம்ம ஒரு 10 நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். சரிங்களா? அப்ப 5 10 சோ 5 10 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 15. பாருங்க 15 தான் நான் இங்க எழுதிருக்கேன், இங்க நான் எழுதிருக்கேன். அடுத்து என்ன எழுதிருக்கேன், இங்க 6 எழுதிருக்கேன். 6 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மேல நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர்ல இருக்கிற ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன டிஜிட்ஸ் இருக்கோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம். பாருங்க ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு, 3 இருக்கு. இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு 2 இருக்கு. சோ இந்த 3ஐயும் இருக்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6. அந்த 6 தான் இங்க போட்டிருக்காங்க. சோ பாருங்க ஆன்சர் 13 into 12 எவ்வளவு ஆன்சர் 156. இதே மாதிரி இன்னொரு சம் நம்ம போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்த்தா உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா புரியும். Let's do another sum. I have a number 12. என்கிட்ட என்ன நம்பர் இருக்கு 12 அப்படி ஒரு நம்பர் இருக்கு. So 12 into அடுத்த நம்பர் வந்து 14. பாருங்க ரெண்டு நம்பருமே வந்து 20 ஓட குறைவான எண்கள். இப்போ நம்ம இதை எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க ஆன்சர் எழுத போறேன். இப்போ நான் டைரக்ட் ஆன்சர் எழுத போறதுல எப்படி மல்டிப்ளை பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்கிட்ட என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் என்கிட்ட வந்து 12 இருக்கு. சோ 12 வந்து 10 ஓட எத்தனை அதிகமா இருக்கு, 2 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்த நம்பர் என்கிட்ட என்ன இருக்கு 14 இருக்கு. அது 10 ஓட எத்தனை யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, 4 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. சோ அந்த 4 இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 2 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, செகண்ட் நம்பர் 4 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ வந்து அந்த யூனிட்ஸ்களை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். இந்த 6 கூட நம்ம எதை ஆட் பண்ணணும், எப்பவுமே வந்து 10 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? 10 தான் சீலிங் நம்பர், அதனால 10 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 6 and 10 ஆட் பண்ணா ஆன்சர் என்னது 16. அப்ப ஆன்சர் என்ன வரும் 16 வரும். இப்போ அடுத்து இங்க ஒரு டிஜிட் வரும் ஆன்சர். அந்த டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த டிஜிட் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு, இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு. சோ ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற இந்த 2ஐயும் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 4s are 8. சோ ஆன்சர் பாருங்க 168. அதுதான் ஆன்சர். 12 into 14s are 168. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. சோ 20 ஓட குறைவான நம்பர்களை நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஃபாஸ்டா ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பர் இங்க ஆட் பண்ணி காட்டுறேன் நான். சரிங்களா? இப்போ இன்னொரு கணக்கு நம்ம போடலாம். அந்த கணக்கு எப்படி போடலாம் பாருங்க. 18 into 14. 18 into 14. இதோட ஆன்சர் எப்படி பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பாருங்க. இதுல வந்து 8 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, இதுல வந்து 4 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 8 4s are 12 னு கிடைக்குது. சரிங்களா? இந்த 12 கூட ஆட் பண்ணனும், 10 ஆட் பண்ணனும். சோ 12 10 எவ்வளவு 22. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு சொல்லிருக்கானே, அடுத்து வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல 8 இருக்குது, இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணோம். 8 4s are 32. ஆக்சுவலா இங்க வந்து ஒரு பிளேஸ் தான் இருக்கு நம்மளுக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் 32 னு வருது. அப்ப 32 அப்படின்னா இப்போ நமக்கு 32 னு வருது இல்லையா, அதுல வந்து இங்க இருக்கிற நம்பரை நம்ம இங்க போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 3ஐ வந்து நம்ம அடுத்த பிளேஸ்க்கு மேல கொண்டு போவோம் இல்லையா, அது மாதிரி கொண்டு போய்க்கலாம். சோ நம்ம ஆன்சர் பாருங்க என்ன ஆன்சர் தெரியுமா, இங்க இருக்கிற 2க்கு 2 இருக்கு, 2 3 ஆட் பண்ணா 5, இங்க இருக்கிற 2. சோ ஆன்சர் வந்து 252. அதுதான் ஆன்சர். So
பாருங்க 18 into 14 is equal to 252. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா பாருங்க ஸ்டெப் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன 10 இருக்கு, 18 இருக்கு. 18ல வந்து 8 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, 14 இருக்கு. அந்த 14ல 4 யூனிட்ஸ் அதிகமா இருக்கு. சோ 8 4 ஆட் பண்ணா 12. அந்த 12 கூட நம்ம எதை ஆட் பண்ணிக்கணும், 10 ஆட் பண்ணிக்கணும். சோ 12 10 ஆட் பண்ணா 22. சோ அந்த 22 தான் நான் அந்த green பென்ல போட்டுருக்கேன். அடுத்து என்ன பண்ணோம், பக்கத்துல ஒரே ஒரு யூனிட் எழுத போறோம். அந்த யூனிட் எப்படி எழுத போறோம் பாரு, யூனிட் பிளேஸ்ல இருக்கிற நம்பர்ஸை நாம மல்டிப்ளை பண்ணணும். 8 4s are 32. 32 2 டிஜிட்டா இருக்கும்போது ஒரு டிஜிட் எங்க எழுதிட்டு அடுத்த டிஜிட் நம்ம அடுத்து கேரி ஓவர் பண்ணணும். கேரி ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இப்போ பாருங்க 2 பிளேஸ் 1 பிளேஸ்ல இருக்கிறது அப்படியே எழுதுங்க. அது 10th பிளேஸ்ல இருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 5, அது 100 பிளேஸ்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். சோ ஆன்சர் 252. ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சம்மா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக நான் ஒரு சம் கொடுக்குறேன். அந்த சம் எப்படி போடுது அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதோட ஆன்சர் என்ன பண்ணுங்க, மறக்காம நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதை படிச்சீங்களா, ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ தெர் ஆர் மெனி வே, நம்ம வந்து ரொம்ப ஈஸியா நிறைய வழியில போடலாம். இது ஒரு ஈஸி வே. 20 விட கம்மியான நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா நம்ம இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரி, உங்களுடைய ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு சம் நான் தரேன், அசைன்மெண்ட்டுக்காக ஒரு சம் தரேன். 17 into 19. 17 into 19 இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், அதை நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்து கண்டிப்பா உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இதோட ஆன்சரை நீங்க சொல்லுங்க. I hope you understand this sum. Thank you.